ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் போட்ட முதல் வீடியோவுக்கு வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அண்ட் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அண்ட் எனக்கு நிறைய கன்சோல் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரியலாக ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கும் லைக் வரும், என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. ஆனால் நான் வந்து நார்மலாக போட்ட ஒரு வீடியோ தான் அது. அதுக்கு நீங்கள் எனக்கு கொடுத்துருந்த சப்போர்ட் வந்து நிஜமாகவே எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தது அண்ட் எனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு. அண்ட் கண்டிப்பாக ஆக்சுவலி என்னோட இந்த மாயா ஸ்டாக் இந்த சேனலோட நோக்கமே என்னன்னா, நான் வந்து என் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த ஒபிசிட்டி அண்ட் ஆன்சைட்டி அண்ட் இந்த மாதிரியான தொல்லைகளால் வந்து என்னால் வந்து நான் ஒரு அவுட் ஸ்போக்கன் ஆகிறதே நான் விட்டுட்டேன். அண்ட் நான் ரொம்ப வெளிப்படையாக இல்லாமல் அண்ட் என்னால் மற்றவங்கள மாதிரி ஃப்ரீயாக என்னால் வந்து மற்றவங்க கூட பழக முடியாமல் நான் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு ஜோனில் போயிட்டு நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அண்ட் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆங்ஸைட்டியும் ரொம்ப அதிகமாயிட்டு நான் இப்போ வரைக்கும் சஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ நான் அது எல்லாத்தையுமே நான் வந்து சரி பண்ணி நான் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் நான் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் பழைய மாதிரி இருக்கணும், என்னோட இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்லேருந்தும் நான் மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக எனக்கு நானே கான்ஃபிடென்ட் கொடுத்துக்கிறதுக்காக தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இந்த சேனலோட நோக்கம் என்னென்னா, என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரா கண்டென்ட் மட்டும்தான் நான் இதில் போஸ்ட் பண்ணணும்னு தான் என்னோட நோக்கம். அண்ட் வித் மை ஃபுல் ஹார்ட் நான் வந்து ரியலாக என்ன ஃபேஸ் பண்ணுறனோ, என்ன எனக்கு கிடைக்குதோ அதை மட்டும்தான் நான் இதில் ஷேர் பண்ணணும்னு தான் நான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னமும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் தொடர்ந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ரியலி ரொம்ப 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 தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். அண்ட் இன்றைக்கி ஆக்சுவலி நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் வந்தேன்னா, ஸ்லிம் டு ஃபேட் எப்படி. ஆக்சுவலி நான் வந்து கரெக்டாக ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நான் நல்லா ஃபிட்டாக இருப்பேன் அண்ட் நான் நல்ல ஜிம் போவேன், நல்ல ஒர்க் அவுட் பண்ணுவேன், நல்ல ஃபுட் கண்ட்ரோலாக இருப்பேன், டயட் இருப்பேன். அண்ட் நான் என்னோடய ஹெல்த்தில் வந்து நல்லா ரொம்ப கான்ஷியஸாக நான் இருந்த ஒரு பர்சன் தான் நான். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை நான் ஃபோட்டோஸ் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் அப்படி இருந்த ஒரு ஹெல்த்தியாக இருந்த ஒரு பர்சன் தான் நான். நிஜமாக என்ன அப்போ பார்த்தவங்க இப்போ என்ன சடனாக பார்த்தாங்கன்னா நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. எப்படி இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, யாராவது ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க, ஒபிசிட்டியால் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்க லைஃப்பில் வந்து அவங்க நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்புறம் அவங்க ஒரு ஸ்லிம் லுக் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரிஸ் போடுவாங்க. அண்ட் என்னோடய ஸ்டோரி பார்த்திங்கன்னா டோட்டலி ஆப்போசிட். நான் வந்து ஆல்ரெடி ஃபிட்டாக இருந்த பர்சன். பட் பிகாஸ் ஆஃப் நான் பண்ண சில மிஸ்டேக்ஸ், இதை நான் வேறு எதையுமே நான் ப்ளேம் பண்ண முடியாது. இது என்னோட கம்ப்ளீட் மிஸ்டேக்ஸ் தான். மிஸ்டேக்கால் வந்து லுக் இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு அண்டு நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்றத வந்து நான் வந்து ஓப்பனாக நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் லைவாக வந்து நான் என்னோடய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அகைன் நான் வந்து பழைய மாதிரி நான் மாற்றிக்கணும், நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்கரேஜ்மெண்ட்டுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னா, கடந்த 3 இயர்ஸ் நான் பண்ண ஒரு மிஸ்டேக். நான் என்ன பண்ண ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் ஃபுட்டு வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஃபுட்டு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறோன்றது ரியலி ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா நம்ம ஃபுட்டு தான் வந்து நம்மளோட வாழ்நாளையே நம்மளுக்கு டிசைட் பண்ணோம், நம்மளுடைய ஹெல்த்தை டிசைட் பண்ணோம். அந்த ஃபுட்டில் நம்ம வந்து நிறைய பேர் கவனம் செலுத்துறது இல்லை. பட் நானும் அதே தான் நான் பண்ணேன். அண்ட் அதையும் நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னோடய ஹேண்ட் டிஸ்லொகேட்டட் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ நான் நிறைய பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். ஸோ அந்த பெட் ரெஸ்ட்டில் வீட்டில் இருந்து அந்த ஹோம் சிக்னஸில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வேறு வழி இல்லாமல் அந்த ஸ்ட்ரெஸ்னால் நிறைய சாப்பிட்றது, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அது இதுன்னு சாப்பிட்டு
ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் பண்ண நம்மளால வந்து நம்மளுக்கு வந்து புரியவே புரியாது. நம்ம வெயிட் கூடிட்டுருக்கோம், நம்மளுக்கு வெயிட் ஏறிட்டுருக்கு, நம்ம மாறிட்டுருக்கோன்றதே நமக்கு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வெயிட் மாறிடுவோம். நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்துருவோம். அதுதான் எனக்கும் ஏற்பட்டுடுச்சு. ஒரு 1 இயர்க்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நான் ஒரு 60 கேஜ் அதாவது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். சடனா ஒரு 10 கிலோ அப்படி ஏறிடுச்சு. அப்பயும் என்னால ரியலைஸ் பண்ண முடியல. ஓகே பண்ணலாம், பண்ணலாம், பண்ணலாம் அப்படிதான் நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனாலும் என்னால அப்பயும் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்ன்றது வந்து குறைஞ்சிடுச்சு எனக்கு. இப்ப இது என்னால பண்ண முடியும். இது நான் செய்வேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் லெவலே எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஸோ, அதனால என்னாச்சுன்னா, நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், இன்னொரு நாள் பண்ணலாம். அப்படியே தள்ளி போச்சு. அந்த தள்ளி போன அந்த ஒரு 1 இயர்ல வந்து என்னாச்சுன்னா, இன்னொரு ஒரு 10 கேஜ் எனக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு. ஸோ, இப்போ எனக்கு இந்த 2 இயர்ஸ்ல எனக்கு இந்த ஒரு 20 கேஜி டு 25 கேஜி ஏறினதால என்ன ஆச்சுன்னா, இதனால வந்து கட் ஹெல்த் ப்ராப்ளம் ஆச்சு. கட் ஹெல்த் ப்ராப்ளம் ஆனதால என்ன ஆச்சுன்னா, தேவையில்லாத மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. அதில் ஒன்று முக்கியமானது என்னன்னா, அல்சர். எனக்கு வந்து பெருங்குடல் அல்சர் எனக்கு இருந்தது. ஸோ, அது நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருந்தது. பிகாஸ் ஆஃப் ஜங்க் ஃபுட் அண்டு ஃபுட்டு ப்ராப்பராக எடுத்துக்காம இப்போது நிறைய பேர் சொல்லலாம், ஃபுட்டு வந்து நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தால் அல்சர் வரும், இல்லை சாப்பிடாம அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே சேர்த்து தான். ஒன்ஸ் நம்ம கட் ஹெல்த் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஹெல்த்துக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ, என்னோட கட் ஹெல்த் எனக்கு ப்ராப்ளம் ஆனதால் எனக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம் வந்தது. ஸோ, அல்சர் ப்ராப்ளம் வந்ததால் என்ன ஆச்சுன்னா, அதனால நிறைய ஸ்டொமக் பெயின் அண்ட் நானா இப்போது என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் டயட் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சா கூட என்னால் வந்து இருக்க முடியாத அளவு ஒரு சுச்சுவேஷனாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு அல்சர் பேஷண்ட்னா டோட்டலி வந்து அதோட ஃபுட் எல்லாமே வேறு. அண்ட் அந்த அந்த டைமில் வந்து நமக்கு அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய ஃபுட் எடுக்கணும், அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ, அதனாலையும் எனக்கு கொஞ்சம் பண்ண முடியாமல் பேக் டு பேக் வந்து எனக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஏதாவது ஒரு தடங்கல் அந்த மாதிரி ஏற்பட்டுட்டே இருந்தது. அதனால என்ன ஆச்சுன்னா, ரொம்ப 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 வந்து மன உளைச்சல் தான் ஏற்பட்டுடுச்சு. என்னடா இது, நம்ம கட் ஹெல்த்தையும் நம்மளால சரி பண்ணிக்க முடியல, நம்மளுக்கு வெயிட்டும் குறைக்க முடியல, எல்லாமே சேர்த்து ஒரு ப்ராப்பர் ஒரு மைண்ட் செட் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ப்ராப்பராக பண்ணணும், நம்ம இப்படி இது ஒன் பை ஒன் நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டை யோசிக்க முடியாமல், இல்லை ஏதாச்சும் பண்ணிடணும், சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணணும், நம்ம சரி பண்ணிடணும், இது மட்டும் தான் மைண்டில். ஸோ, அதனால வந்து ஏடகுடமாக ஏதாச்சும் பண்ணி அதனால ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ, இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆச்சுன்னா, எனக்கு என்ன ஆல்ரெடி பார்த்தவங்க, இல்லை என்ன பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் வந்து என்னை ரொம்ப வந்து ஏளனமாக பேசுறது அண்ட் நிறைய வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது, ரொம்ப வந்து கேவலமாக ட்ரீட் பண்ணுறது. லைக் எப்படின்னா, நம்ம ஒரு 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 என்ன வேணா வார்த்தைக்கு சொல்லலாம். பட் அப்பியரன்ஸ் வச்சு வந்து பழகுறவங்க இப்பயும் இருக்காங்க நிறைய. அண்ட் என்கிட்ட நல்லா பழகிட்டு இருக்கவங்கலாம் ஏன் லுக் இப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆனதுலேருந்து ரொம்ப ஒரு ட்ரீட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள். ஈவன் தோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ், உனக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல், உனக்கு இப்படி ஆயிடுச்சே, நீ இப்படி இருந்தியே, இப்படி ஆகிட்டியே அப்படின்னு மனசளவில் ரொம்ப 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 வேதனைப்படுத்தினாங்க என்ன. அந்த வேதனைகள் எல்லாமே வந்து நான் அழாத நாளே கிடையாது, நான் அதை பற்றி வருந்தாத நாளே கிடையாது. இருந்தாலும் என்னால் பண்ண முடியல. அது ஒரு வெறி, ஒரு ஏக்கம், ஒரு வேதனை. அப்போது எனக்கு இது ரெண்டும் கலந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்தில் எனக்கு இது ஒரு மாதிரி மைண்ட்குள்ளே யோசிச்சு ப்ராப்பர் ஸ்டெப் எடுக்க முடியல. அதுதான் ரீசன். என்னால் பண்ண முடியல, என் உடம்பும் ஒத்துழைக்கல. அப்போ எனக்கு இது என்னவா மாறிடுச்சுன்னா, ஃபைனலாக எனக்கு இது ஒரு பெரிய ஆங்ஸைட்டி இஷ்யூவாக மாறிடுச்சு. இப்போ இது ஆங்ஸைட்டி இஷ்யூவாக மாறினதால என்னாச்சுன்னா, முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மோசமாக மாறிடுச்சு. இப்போ என் மனசளவுலையும் நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன் அண்ட் உடல் அளவுலையும் நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஆங்ஸைட்டி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆங்ஸைட்டி வந்துட்டா அதனால வர சைட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும். நிறைய பேர் நீங்கள் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தீங்க, எனக்கும் இருக்குது இந்த ப்ராப்ளம், நானும் இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம்தான் அது. இதை ஃபேஸ் பண்ணுறவங்க எந்நேரமுமே ஒரு பதட்டத்தோடவே இருக்கணும். ஒரு பயம், பதட்டம், ஒரு நடுக்கம், இது கூட தான் நம்ம வாழணும்.
எனக்கு தெரியும் இது சரியாயிடும்னு சொல்லி. கண்டிப்பா உங்களுக்கும் யாருக்காவது இருந்தா நிச்சயமா இது சரியாயிடும். பட் இத ஃபைட் பண்றது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். இது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது. இதுக்கு நமக்கு இன்னும் நெறைய வில் பவர் தேவைப்படுது. அண்ட் இதுக்காக நமக்கு வேற யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. நம்ப தான் நம்மளுக்கு உதவி பண்ணிக்கணுன்றது தான் நான் என் லைஃப்ல நான் கத்துக்கிட்டேன். நான் இப்போ வரைக்கும் நான் இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து எனக்கு இப்போ நான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண நோக்கம் அதுதான். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி. நான் லைவா நான் வந்து என்னோட டிரான்ஸ்ஃபார்மேஷன நான் பண்ணி நான் காட்டணும்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு இதனால வந்து எந்த அசிங்கமோ, இல்ல எந்த கஷ்டமோ எனக்கு கிடையாது. ஏன்னா, இப்ப நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட என் ஃபேமிலியே என்ன கேட்டாங்க. நீ நல்லா அழகா இருக்கும்போது, நல்லா ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கும்போதெல்லாம் நீ வந்து ஒரு விஷயம் நீ பண்ணல. இப்போ நீ இப்படி இருக்க, இப்படி போடுறியே, இப்படி யாராச்சும் போடுவாங்களா? எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட், ஒரு நல்ல ஒரு இதுதானே பண்ணுவாங்க. நீ ஏன் இப்படி பண்றன்னு என்ன கேட்டாங்க. பட் எனக்கு அத பத்தியெல்லாம் எனக்கு கவல கிடையாது. ஏன்னா லுக்குன்றது வந்து ஜஸ்ட் லுக் தான். அது நம்ம பார்வைக்கு மட்டும் தான். நான் பதிவிடுற விஷயம் வந்து என்னோட இன்னர் டெப்த்ல இருக்க என் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் மட்டும் தான். ஏன்னா இந்த மாதிரி எமோஷனலி கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் என்னோட தாட்ஸ், எனக்கு தோன்ற தாட்ஸ் அண்ட் எனக்கு இருக்க ரியல் அண்ட் ரா எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் என்னை லைக் பண்ணுங்க அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் திருப்பி திருப்பி நான் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரும் நல்லா இருங்க. அண்ட் தேங்க்யூ.